ஹாய் ஹலோ எவ்ரிவான். நான் லாஸ்ட் டைம் வந்து மாதா கோயில் திருவிழாவோட எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தேன். சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன். ஸோ அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். நான் போயிட்டு வந்துட்டேன். பயங்கர ஸ்வெட்டு, எனக்கு வேர்த்து விறுவித்து தான் வந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த எல்இடி பேனல் ஸ்லேட் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் அட்லாஸ் நான் வாங்கிட்டேன். ரெண்டாவது, இது என்னோடய ஃபேவரட். இதுவும் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டினோம்னா நைட்டு வந்துட்டு இருட்டானோடனே லைட் தெரியும்ல, அது. அண்ட் இன்னொன்றும் வந்துட்டு எனக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா கோயம்புத்தூரில் நான் எப்போவுமே ஃப்ரைடேஸ் ஆனால் நான் வந்து ரூமை நீட் பண்ணிவிட்டு பத்தி கொளுத்தி வைக்கிற ஹேபிட் உண்டு. ஸோ நான் அப்போ வந்து ஜன்னல் பக்கத்தில் ஒரு ஓட்டையில் தான் குத்துவேன். அதுலேருந்து எனக்கு கீழே விழுந்து கங்கல் வந்துட்டு என் பெட்ஷீட்டில் விழுந்து எனக்கு ஃபயர் ஆகிட்டு. ஸோ நான் அதனால இது சேஃப்டிக்காண்டி இது ஒன்று வாங்கினேன். ரெண்டாவது வந்துட்டு இந்த லேம்ப் ஒன்று வாங்கினேன். இதுவும் நைட்டு எனக்கு இதை போடலை அப்படின்னா எனக்கு தூக்கமே வராது. ஆனால் நான் இங்கே தூத்துக்குடியில் வந்துட்டு நான் அதை போட்டு பார்த்தேன். எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இந்த எல்இடி பேனலை ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு காமிக்கேன். நம்ம அதில் என்ன எழுதலான்றதை பார்க்கலாம். நான் வந்துட்டு இதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இதை வாங்கிட்டு இது பண்ணிருக்கேன். நாங்களாம் இதை ஏற்கனவே எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நான் ஏற்கனவே வாங்கி கொடுத்தேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை ஃபுல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நம்ம சேனல் பேர் எழுதிட்டேன், 2T ஜோஜஸ் கிச்சன் சொல்லிட்டு. ரெண்டாவது வந்துட்டு என்னோடய ஃபேவரட்டான ஒரு வேர்டு எழுதினேன் நான். அதுக்கு எத்தனை சொல்லி இல்லைன்றது எனக்கு தெரியல. லைக் சின்ன இல்லா, பெரிய இல்லா, இல்லை தொண்டைக்குள்ள வர இல்லான்னு தெரில. ஸோ அதை எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு நான் எழுதினேன், வணக்கம் உறவுகளே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைட் வந்துட்டு ரூம் ஃபுல்லாமே வெளிச்சமாக இருந்தது. எங்கள் அப்பா ராத்திரி ஃபுல்லாக என்ன ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து போட்டு வச்சு எங்கள் அப்பாவை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். அண்ட் கோயம்புத்தூரில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாட்டும் போது. அண்ட் இது 90s கிட் முட்டாய் கடை. அந்த கடையிலேயே நானும் எங்கள் அம்மாவும் நின்றுட்டோம். அதை எடுங்கண்ணா, இதை எடுங்கண்ணா, இதுனா அதுனா இந்த கலர் அப்பெல்லாம் ஐக்கமா வந்துட்டு அது இதுன்னு வாங்கிட்டு இருந்தேன். ரெண்டாவது மறுபடியும் நான் எக்ஸிபிஷனுக்கு போனேன் இந்த மாதம். ஸோ அப்போ போயிட்டு நான் எங்கள் அம்மா கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஷாப்பிங் பண்ணேன். ஸோ அப்போ இந்த பேன் வாங்கினேன். எதுக்கு வாங்கினே தெரில. இது 200 ருபீஸு. ஸோ கையில் வச்சுருக்கும்போது ரெப்பான்சில் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது, அதனால் வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த பர்ஸ் வந்துட்டு 200. ஸோ இதுக்கும் காசுலாம் வைக்க மாட்டேன், பட் சும்மா வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்காண்டி நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காண்டி வாங்கினேன். அவளை நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் கடைசியில் நான் சொல்லிட்டு அவட்ட தரமாட்டேன், எனக்கு வேணும், இது ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கு வேறு கிஃப்ட் வாங்கி தரேன்ட்டேன். நெக்ஸ்ட் இந்த 2 கிளிப்புமே எங்கள் அம்மா அவங்களுக்காண்டி வாங்கினாங்க, பட் மறந்து நான் கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டேன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். பிகாஸ் நான் வந்துட்டு என் ஃபோனை வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி தான் சார்ஜ் போட்டு கீழே போட்டு உடச்சிட்டேன், டிஸ்பிளே போய்ட்டு. ஸோ அதனால இது வந்து வால் மவுண்டட் ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. ஒட்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம சார்ஜ் போட்டு அதில் வந்துட்டு ஃபோனை வச்சுக்கலாம். அண்ட் பாக்கெட் டிஷ்யூஸ் சும்மா ஹேண்டியாக க்யூட்டாக இருந்ததா, அதனால் அது வந்துட்டு நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது எனக்கு ரொம்ப அடம் பிடிச்சி எங்கள் அம்மாட்ட வேணும் அழுது நான் வாங்கினேன். இந்த பபிள்ஸ் சின்ன வயசில் தண்ணியில் போட்டால் வளரும்ல, அந்த பபிள்ஸ் எங்கள் அம்மா பாய்ஸ்னஸ் நோன்ட்டு இருந்தாங்க, நான் வேணும்னு வாங்கிட்டேன். இது வந்து எங்கள் மேம் ஒருத்தவங்களுக்கு பர்த்டேக்காண்டி வாங்கினேன், பட் கொடுக்க வந்து பயமாக இருந்ததுன்னு நானே வச்சுக்கிட்டேன்.